ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ என்ன ஆகுதுன்னா 20 இயர்ஸ் முன்னாடி காட்டுறாங்க. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஹீரோ இருக்கார்ல, அவர் அப்போ தான் பிறந்திருக்காரு. பட் அவங்க அம்மா வந்து இவங்க பிறந்ததுமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்கார்ல, அந்த மாஸ்டர் ஜாங், அவர் வந்து அந்த குழந்தை கையில் தூக்கி வச்சுட்டு அவருக்கு வந்து அந்த ராஜா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை பிறந்தா அது என்னோட குழந்தை தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லியிருப்பார்ல சோல் ஷிஃப்ட் பண்ணப்போ. ஸோ அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமாக போகிறாரு. எங்கே போகிறாருன்னா சோன்கிரீம் போகிறாரு. அங்கே தான் வந்து இப்போ மாஸ்டராக இருக்கார்ல, இப்போ ஹெட்டாக இருக்காரு சோன்கிரீம்க்கு, அவர் அதுக்கப்புறம் அவர் கூட இருக்க ஓல்டு மேன் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அந்த டைம் எங்கே இருக்காங்க ஓகேவா, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னடா குழந்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன், உன் ஒய்ஃப் இறந்துடான்னு கேள்விப்பட்டோம், நாங்களும் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, இவர் பாட்டுக்கு வந்து இந்த குழந்தையோட விதியை மாற்றுறதுக்கு இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்குவாட் எடுத்து ஒரு ஸ்பெல் பண்ணுறாரு. அந்த ஸ்பெல்லை தடுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, பட் யாராலையும் முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த இப்போ சோன்கிரீமோட மாஸ்டராக இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த ஸ்பெல்லை உடச்சு என்னடா பண்ணுற, உன் சொந்த குழந்தைக்கே இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, அவனோட எனர்ஜியை நான் பிளாக் பண்ணியிருக்கேன், இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனோட எனர்ஜியை வந்து யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது ஓகேவா, ஏன்னா இவன் வாழ்கிற காலம் முழுக்க இவனால் வந்து இந்த ஸ்பெல் கற்றுக்கவே முடிய போகிறது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்து இவர் கத்துறாரு, எப்படி உன் பையனுக்கே உனக்கு இதை பண்ண தோணுச்சுன்னு, என் பையனா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வந்து அவர் என் சொந்த அப்பாவே இல்லைன்னு ஊரே பேசுது, அப்புறம் எதுக்கு அவர் எனக்கு அந்த ஸ்பெல் போட்டார், கண்டிப்பாக நான் எனக்கான மாஸ்டர் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஸ்பெல்லை உடைப்பேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சபதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் சொல்கிறார் வாய்ஸ் ஓவரில், இந்த மாதிரி நான் 12 மாஸ்டர் கிட்ட போனேன், பட் யாருமே என்னோட ஸ்பெல்லை உடைக்கிற அளவுக்கு தைரியமான ஆள் இல்லை, இப்போ தான் நான் எப்படி என் மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்மளோட முதல்கி கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் என்னோட மாஸ்டர்னு உன்னை பார்த்தப்பே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க வந்து ஏன் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க எங்கள் மாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. உடனே வந்து ஹீரோ சொல்லுவார், உன் கண்ணு தான், உன் கண்ணு மட்டும் தான் அழகாக இருக்குது அப்படின்னு. ஒன்று இவங்க அப்படியே யோசிப்பாங்க. அப்போ வந்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி சோல் ஷிஃப்ட் பண்ணவங்க பாடிக்குள்ளே வந்து அந்த ப்ளூ மார்க் கண்டிப்பாக இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும், உன்னோட ஐஸில் தெரியுதுன்னு. ஓ அப்போ என் ஐஸில் தான் தெரியுது போல, இப்போ தான் முதோக்கிக்கும் புரியுது. அப்புறமேட்டுக்கா ஒரு கத்தி எடுத்துட்டு இதை பாரு கத்துனா கொன்றுவேன் அப்படின்வாங்களா. உடனே அவரும் எனக்கு கொல்றது உனக்கு ஈஸி தான், ஆனால் சோன்கிரீமில் வச்சு எனக்கு கொண்டுனா உன்னால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறார், நீ என் கூட இருந்தால் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த இடத்துக்கு கரெக்டாக யுல்லும் வந்துருவார். அவர் ஸ்வாட் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம முதோக்கியை வெட்டுறமே வரும்போது நம்ம ஹீரோ ஜங்குக்கு தான் வந்து டக்குன்னு முதோக்கி கண்ணை ஹைட் பண்ணிட்டு அவங்கள கொஞ்சம் ஹக் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணியிருப்பார். உடனே யுல் வந்துட்டு, யார் இந்த பொண்ணு, நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, இது வந்து முதோக்கி என்னோட மேட் தான், உன்னோட ஸ்வாடை கொஞ்சம் தள்ளி வைக்கிறே, அவள் பயப்படுறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைப்பார். அப்படியே முதோக்கி முறைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அந்த வெள்ளை முடி வச்சிருப்பார்ல, எனக்கு அவர் பேர் டக்குன்னு வாயில் வரல, நான் வெள்ளை முடி வச்சிருக்கவரே கூப்பிட்றேன். அவர் வந்துட்டு ஏய் இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறப்போ, அவள் கையில் வேறு கத்தி வச்சிருப்பாள் முதோக்கி. அதை பார்த்துட்டு என்ன நீ கத்தி வச்சிருக்க அப்படின்னோடனே ஜங்குக்கே பயந்துருவார், ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலவே அப்படின்ற மாதிரி. கடைசியில் அவர் யோசிச்சுட்டு, பரவாயில்ல நீ உன்னோட யங் மாஸ்டருக்கு ரொம்ப லாயலாக இருக்கே, அவனை நீ ப்ரொடெக்ட் பண்ணுற கரெக்டாக, அவன் ரொம்ப வீக், நீ தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா அவள் ஒன்றும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணல, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம முதோக்கிட்டு இருக்க கத்தியை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து வாங்கிப்பார். அப்புறம் யுல் வந்து சாரி உன்னை நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு தெரியாது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முதோக்கி வந்து அப்படியே ஸ்டன் ஆகி யுல்லை பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்த ஞாபகம்லாம் வருது, அவங்க ஃபாரஸ்ட்டில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வெள்ளை முடி வச்சிருக்கவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யாரோ வந்து உள்ளே பூந்து சோன்கிரீம்லேருந்து நக்ஸோட பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறார், ஐயோ நக்ஸு எப்படி இருப்பான்னு பார்க்கணும், நான் வேறு ஆசைப்பட்டேன், அவள் பாடி வேறு தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம முதோக்கி யோசிக்கிறாங்க, ஓகே தஞ்சு தான் நம்மளோட பாடி தூக்கிட்டு போயிருக்கேன், ஆக்சுவலி உங்களுக்கு இந்த கலையெல்லாம் சொல்லி கொடுத்தாருல அவர் தான் அந்த கெட்டவர் ஓகேவா, அவர் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவரோட ஆட்கள் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க, நல்ல வேலை இப்போ என் பாடி சேஃபாக இருக்குது, இப்போ நான் தப்பிச்சு அவங்க கிட்ட போனாலே போதும், இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பிளான் போடலாம். அதோட வந்து நம்ம ஹீரோக்கு வேறு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுல, ஸோ நம்ம தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனை கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதோக்கி ஒரு பக்கம் மைண்டில் ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த சோன்கிரீமில் இருக்க மாஸ்டர் இருக்கார்ல, அவரும் வந்து எப்படி இந்த சோன்கிரீம்குள்ளே யாருமே வர முடியாது ஓகே, அந்த பேலட் இருந்தால் தான் வர முடியும், இல்லைனா அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணும். இது எப்படி பிரேக் பண்ணாங்கன்னு செக் பண்ணும்போது அப்போ வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே யாரோ பேரியரை பிரேக் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர் கூட ஹெல்ப்பராக இருக்கவர் வந்து கேட்குறாரு, சரி இப்போ அவங்கள போய் பிடிக்கலாமான் போது இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதோட வந்து சோன்கிரீம் பேரியர்லாம் ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது, நமக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அதை பிரேக் பண்ண முடியும், அப்போ நமக்குள்ளே யாரோ ஒரு கெட்டவன் இருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், பேசாமல் ஜின் ஃபேமிலிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் நக்ஸோட பாடி இருந்த இடத்துக்கு போகிறாங்க. இது ஒரு சீக்ரெட் சேம்பர், இங்கேருந்து எப்படி எடுத்தான்னு தெரிலன்னு சொல்லிட்டு யுல் சொல்கிறப்போ வந்து அந்த ஒயிட் ஹேர் வச்சிருக்கவங்க கேட்குறோம், ஒருவேளை உண்மையாக ஒரு சோல் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, சோல் ஷிஃப்ட் வந்து சேம் ஜெண்டரில் மட்டும் தான் பண்ண முடியுமா, ஏன் அவன் மென் பாடிக்குள்ளலாம் போக முடியாதான்னு கேட்குறப்போ வந்து யுல் சொல்கிறாரு, ஆமாம் சேம் ஜெண்டர்கிட்ட போனால் தான் ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு, சேம் ஜெண்டர் ஓரளவுக்கு ஏஜ் ஒரே மாதிரி இருக்க மாதிரிலாம் போனால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது கேட்குறப்போ, உடனே நம்ம முதோக்கியை பார்த்துட்டு கிண்டலாக நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஒருவேளை இங்கே இருக்க முதோக்கி மாதிரி அவளுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இந்த மாதிரி குட்டியாக ஷார்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு கேட்குறப்போ உடனே அந்த வெள்ளை முடிக்கார், பாரு இவ எப்படி அசாசனாக இருக்க முடியும், அப்பா மூஞ்சப்பாரு எவ்வளோ அடோரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. உடனே அதுவும் கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. முதோக்கி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து நக்ஸு பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து யுல் வந்து தடுக்கிறாரு, இல்லை அப்படிலாம் இல்லை அவளும் ஒரு ஹியூமன் தான், அதுக்கப்புறம் இறந்த ஒருத்தங்களை பார்த்து அவள் அசாசினாக இருந்தால் கூட தப்பாக பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யுல் சொல்கிறாரு.
அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சோன்கிரிமோட மாஸ்டர் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு விட்டார் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறார், ஓகே அவருக்கு தான் பார்த்தாலே பிடிக்காது, நான் வரல, நீங்களாம் போங்கடா அப்படின்னு. அப்புறம் வந்து எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து முதோக்கியை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்ல உன் பாடி இன்னும் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது போல இருக்குது, கெடலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் என் பாடி நல்லா தான் இருக்குது, நான் தான் நாக்ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் வந்து ஒத்துக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கா சரி ஓகே உன்னை நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ வரைக்கும் புரியல, உன்னை வெறும் தஞ்சு தான் அனுப்பிச்சானோ அப்படின்னு கேட்குறப்ப, தஞ்சுலாம் என்ன ஒன்றும் அனுப்பல, நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு முழு கதையும் சொன்னேன், இன்னும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ யோசிச்சு பார்த்து இவன் வேறு நம்ம கண் அழகாக இருக்குன்னு சொல்லுவான். ஓ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோ சிரிச்சிருவார். சிரிக்காத பதில் சொல்கிற அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வந்து சொன்னேன்ல எனக்கு என்னோட ஸ்பெல்லை உழைச்சி ஒரு மாஸ்டர் கிடைக்கணும், நான் நிறைய தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதனால நீ எனக்கு மாஸ்டர் இருக்கே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம டீல் போட்டுக்கலாம், நீ வந்து என்னோட எனர்ஜியை வந்து ஓப்பன் பண்ணிவிடு என்ன மாஸ்டர், அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு வந்து உன் பாடி இதெல்லாம் ரிட்ரைவ் கிடைக்கிற வரைக்கும் உன்னை வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுறேன், நம்ம 2 பேருமே மியூச்சுவலாக டீல் போட்டுக்கலாம்னு சொல்கிறப்போ அவங்க நக்கலாக சிரிச்சிட்டு பற்றியா ஜங்கோட பையன் வந்து என்ன மாஸ்டருக்கு சொல்லி கேட்குறான், இன்னொரு கொடுமை அப்படின்றாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறப்போ, என்னால் மாஸ்டர் இருக்க முடியாது, இப்போ தான் புரியுது நீ இந்தளவுக்கு திமிர் பிடிச்சவனா இருக்கனால தான் உன்னோட 12 மாஸ்டரும் உன்னை விரட்டி அடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்கிறப்போ, அப்புறம் ஹீரோயின் வந்து முடியாது மாஸ்டர் இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே ஹீரோ கேட்குறா, அப்போ எப்படி இங்கேருந்து நீ தப்பிச்சு போவ அப்படின்னு கேட்குறப்போ, உனக்கு கொண்டுட்டு கூட நான் தப்பிச்சு போய்ப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு கொண்டுட்டா, சரி ஓகே இது வரைக்கும் நான் எந்த மாஸ்டரும் மிரட்டினதில்லை, பட் இப்போ எனக்கு ஒரு வழியே கிடையாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்க இருக்காங்களோ ஒரு சேம்பருக்குள்ளே அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு ஒரு பட்டன் அமைக்கி. இவங்க ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ, பத்தியா நீ இப்போ எனக்கு கொண்டனா இதை வெளியேருந்து யாராவது ஓப்பன் பண்ண மாதிரி தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும், அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ தான் எனக்கு கொண்டுட்டு, அப்புறம் உன்னால் இந்த சோன்கிரீம்லேருந்து வெளியே போகவே முடியாது, நீயும் செத்து போயிடுவேன், வேஸ்ட்டு தான், அதுக்கு பெட்டர் நீ எனக்கு மாஸ்டருக்கே ஒத்துக்கோ அப்படி சொல்கிறப்போ அவங்க கோவப்பட்டு நகருவாங்களா, அவங்க நகர்னாலே இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகி உள்ளே விழுந்துடுவாங்க போல இருக்குது. ஸோ நகராத ஃப்ளோர் ஓப்பன் ஆகி நீ கிரவுண்ட்குள்ளே போயிடுவா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கத்தின்னு இருப்பார். அப்புறம் இவங்களும் பயந்து போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுங்க வென்ட்ருந்து தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட சுத்தமாக வந்து பவர்ஸும் இல்லை உண்மையாகவே இல்லையா, அவங்க வந்து சோல் ஷிஃப்ட் பண்ணனால. அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் சொல்கிறாங்க, எனக்கு என்னோட ஸ்வாட் கிடச்சாதான் என்னோட பவர்ஸ்லாம் திரும்பி கிடைக்கும், நான் சோல் ஷிஃப்ட் பண்ணனால ரொம்ப வீக்காக இருக்கேன், ஸோ நீ அதை ஓப்பன் பண்ண அப்போ தான் என்னால் வெளியே போக முடியும் போது அவர் அமைதியாக இருப்பார். என்னடா அமைதியாக இருக்க, ஓப்பன் பண்ணுறான் போது அந்த கேட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனால் தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னும் போது, நீ ஏமாத்திரியா, உன்னால் உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியுமா, நீங்கள் ஓடி வருவாங்க. அப்போ உண்மையாகவே ஃப்ளோர் வந்து ஓப்பன் ஆகிடும், உள்ளே வெளில போவாங்க. அப்புறமேட்டுக்கா எப்படியோ நம்ம ஹீரோவை கெட்டி பிடிச்சி நினைப்பாங்க. அப்புறம் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு ஹீரோ கேட்பாரு, இப்போ எப்படி உன்னோட ஸ்வாட கண்டுபிடிக்கிறதுனா அது வெளியே தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவரும் மனசுக்குள்ளே யோசிக்கிறார், சோன்கிரீம் மட்டும் வெளியே போன வேறு இவன் நம்மளை கொண்டு போகிறா, இதான் நமக்கு சேஃபான பிளேஸ், ஏன் அந்த ஸ்வாட வச்சா மட்டும் தான் உன்னால் என்னோட எனர்ஜி ஓப்பன் பண்ண முடியுமா, இங்கே இருக்க வேறு ஏதாவது ஸ்வாட வச்சு ஓப்பன் பண்ணி சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக எனக்கு என்னோட ஸ்வாட் இருந்தால் மட்டும் தான் என்னோட பவர் வந்து ரீகெயின் ஆகும் அப்படின்றாங்க. அவங்களும் இவனை ஏமாற்ற தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, வாடா வெளியே வந்தோன்னே உனக்கு கொண்டுறேன் பாரு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோன்னு வெளியே போகலான்னு கிளம்புறப்போ வந்து அங்கே இருக்க பீப்புள், அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காரு, எல்லாருமே வந்து ஹாலில் கேதர் ஆகணுமா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் தான் இங்கே உள்ளவங்க கிடையாது, நாங்கள் போகிறோன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது, இங்கே இருக்க எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து ஹாலில் கேதர் ஆகணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே உள்ளே போவாங்க, பயந்துட்டே போவாங்க. நம்ம முதோக்கி வேற அங்கே போயிட்டு எதுக்கு எல்லாரும் கேதர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ வந்து அந்த வெள்ளை முடி வச்சிருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை இங்கே வந்து நக்ஸு பாடி தூக்கிட்டு போயிட்டாங்களே, ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாஸ்டர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜின் ஃபேமிலியில் உள்ள பொண்ணும் வருது. அந்த ஜின் ஃபேமிலியில் உள்ள பொண்ணுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஜின் ஃபேமிலிக்கே நிறைய பவர்ஸ் இருக்குது. அங்கே உமன்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வந்து அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துன்னு வராங்க, குவிங்குன்னு சொல்லிட்டு. இப்போ யுல் சொல்கிறார், அந்த குவிங்குன்ற பொருள் வந்து என்னென்னா சோல் ஷிஃப்டரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருமா, அதுக்காக தான் அந்த பொருள் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த சோன்கிரீமோட மாஸ்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்க்க சோன்கிரீம் பீப்புள் மாதிரியே இருக்கலாம், பட் ஆனால் நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் கெட்டவங்க இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து குவிங்குவை வர வச்சிருக்கேன், இதை வச்சு யார் சோல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான்னு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குலாம் பயம் தாங்கவே இல்லை. இப்போ அந்த ஜின் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு வந்து அந்த குவிங்கிலேருந்து ஒரு ஸ்பெல் மாதிரி போடுறாங்க. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா பிளாக் கலரில் ஒரு டாக் ஸ்மோக் மாதிரி வருது. அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, பறந்து போகுது. இப்போ வந்து அந்த வெள்ளை முடி வச்சிருக்கவர் சொல்கிறாரு, இதால் ஈஸியாக வந்து எப்படி சோல் ஷிஃப்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னா, சோல் ஷிஃப்ட் பண்ணவங்க பாடிக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட சோலுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் வந்து இந்த டாக் ஆவி இருக்குல்ல, அதுக்கு நல்லாவே தெரியும், அதை வச்சு அது கண்டுபிடிச்சிடும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே முதோக்கி ரொம்ப பயந்துடுறாங்க. அப்புறம் முதோக்கிக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அந்த டாக் வந்து மேலே இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட வர மாதிரி வருமா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டா கூட என்கிட்ட தள்ளியேறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் விட மாட்டேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஒழுங்காக என் பின்னாடி இருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பின்னாடி வச்சுப்பாரு. அப்போது ஹீரோயின் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறப்போ வந்து, இல்லை என்னை இந்த டாக் வந்து என்னை எதுவும் பண்ண முடியாது, என்னை எதுவும் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவாங்க, ஸோ நீ என் பின்னாடி இருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். கரெக்டாக அந்த ஸ்மோக் டாக்கும் வந்து ஹீரோயின் கிட்ட வர மாதிரி வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மேஜ் இருப்பானா, அவன் கிட்ட போயிடும். அவனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான். அவனும் ஒரு சோல் ஷிஃப்டர் போல.
அவன் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் துரத்திட்டு போயிட்டு யுல்லும் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அப்படி ஃபைட் பண்ணும்போது அவன் பாடி வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடுச்சு. ஐஸும் பிளாக்காக மாறிடுச்சு. ரொம்ப ரூயின் ஆயிடுச்சு அவனோட பாடி வந்து. அதுக்கப்புறம் யுல் வந்து அவனை கொன்னுடுறாரு. அப்புறம் அவன் கல்லாவே மாறிடுறான். அப்போ அந்த வெள்ளை முடி வச்சிருக்கவர் வந்து நம்ம ஹீரோக்கிட்டையும் நம்ம முதல்கிட்டே சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோல் ஷிஃப்ட் பண்ணவங்க அவங்களோட பவர்ஸோ இல்லை எனர்ஜியோ, அதாவது ரொம்ப அதிகமான எனர்ஜி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பாடி வந்து கெட்டு போய்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நான் கண்ணால் பார்க்குற உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு வந்து ஹீரோவும் ஹீரோனும் ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜின் ஃபேமிலி பொண்ணுக்கு எல்லாரும் தேங்க் பண்ணிட்டு இருப்பாங்க கேதர் ஆகி. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு வயசானவர் இருப்பார்ல அந்த மாஸ்டர் கூடவே, அவரும் வந்து மேஜ் தான் உட்கார். அவருக்கும் நிறைய பவர்ஸ் இருக்குது. அவர் வந்து சொல்லுவார், பரவாயில்ல எனக்கு இந்த ஊரோட 4 சீசனும் ஒன்றா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் இவங்க 4 பேர் தானே 4 சீசன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அந்த வெள்ளை முடி வச்சிருக்கவர் சொல்லுவார், எப்போவுமே ஒன்றாவே இருந்திருக்கலாம், இவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு. இது என்னன்னா நம்ம ஹீரோ இருக்கல ஜங்குக், அவருக்கு வந்து இந்த ஜின் ஃபேமிலியோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு போல. அவர் தான் வந்து இந்த கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதை கேட்ட உடனே எல்லாரும் சரி ஓகே டீ குடிக்கலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து ஓகே உங்களோட ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்கு வந்து நான் இருக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் தான் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களும் தப்பிச்சு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சோன் கிரீம்லேருந்து. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுவார். நான் இந்த அளவுக்கு உனக்கு காப்பாற்றுறதுக்காக என் உயிரை கொடுக்க நின்னா நீ என்ன விட்டுட்டு போகிறல அப்படின்னு கேட்குறப்போ, அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன், நான் உனக்கு கொள்ளலான்னு பிளான் வச்சிருந்தேன், நீ என்னை காப்பாற்றினால தான் சரின்னு உன்னை உயிரோடு விடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து கடுப்பு பாரு நீ யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் இல்லைனா அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன இங்கேருந்து பார்த்தாலே உனக்கு வந்து சோல் ஷிஃப்ட்னு தெரியுதா, என் கண்ணு ப்ளூவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை அப்படின்வாங்க. ஒன்று இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் பக்கத்தில் போவாங்க. இப்போ தெரியுதான்னு கேட்குறப்போ இல்லைன்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா தெரியுது, யாரையா கிஸ் பண்ணும்போது பார்த்து பக்கத்தில் போயினேன் அப்படின்னு போது ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு கடுப்பாகி சொல்லுவாங்க, என் பக்கத்தில் இவ்வளோ தூரம் யாராவது வந்தால் செத்து போயிடுவாங்கடா நான் கொன்றுவேன் அப்படின்னு போது, கண்டிப்பாக நீங்கள் நைட் நீயும் நானும் சாவதான் போகிறோன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எதையோ பார்த்து பயந்து சொல்லுவார். என்னென்னு பார்த்தா அந்த டாக் பேர் சப்சாலி. ஓகேயா, அந்த கோஸ்ட் சப்சாலி வந்துடுச்சு போச்சு நம்ம சாவ போகிறோம் அப்படின்னு ஹீரோ பயப்படுவார். ஹீரோ சொல்கிறார், அது மட்டும் உனக்கு பிடிச்சதுனா நீயும் அவனை மாதிரி கல்லா மாறிடுவேன், தயவு பண்ணி வேகமாக விட, நான் அவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன். இவரும் ஒரு பக்கம் ஓடுறாரு, ஹீரோயின் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த டாக் என்ன ஹீரோயினை துரத்திட்டு ஓடிட்டே இருக்கு. கரெக்டாக அது ஹீரோயின் பக்கம் வரைக்கும் வந்து கடிக்கிற மாதிரி வரும்போது வந்து என்ன பண்ணுவார்னா, ஹீரோ வந்து அது ஒரு வேஸில் இருந்தாலும் உண்மையாக வந்துச்சு, அந்த வேஸை கீழே போட்டு உடச்சிருவாரு. அதோட வந்து அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த சோன்கிரிமோட மாஸ்டர் அப்புறம் ஜின் ஃபேமிலியில் உள்ள பொண்ணு எல்லாரும் வந்துருவாங்க. ஐயோ இது ஏன்டா உடச்சா அப்படி சொல்லி ஷாக் ஆகி பார்க்குறப்ப, அது வந்து நான் அதை தொட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், அது ரொம்ப ஃப்ரெஜைலாக உடஞ்சிச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பில் அது மாதிரி பதில் சொல்லுவாரா. உடனே அந்த மாஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு வா நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. இங்கே அந்த வேஸை வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி திரும்பி ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை முடிக்காரர் சொல்லுவார், இந்த வேஸை வந்து அவன் உடச்சிட்டான் போச்சு, இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போதோ, அதோட 12 தடவை அவன் எங்கேஜ்மெண்ட் வேறு பிரேக் பண்ணியிருக்கான்னு சொல்லுவான். எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்போ, ஆமாம் அவள் கூட தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான், எவ்வளோ பெரிய முட்டா இல்லை அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, ஓகே இது உடச்சி தான் இவன் நம்மளை காப்பாற்றிருக்கான் போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜங்கு ஹீரோக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அவர் வந்து ஐயோ நான் இங்கே வந்தது நினச்சி நீங்கள் ரொம்ப கடுப்பாக இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சாரி என்ன அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம சோன்கிரமோட மாஸ்டர் வந்து செம கடுப்பாக வர, இப்படி தான் சாரி சொல்லுவாடா நீ, அவர் கொஞ்சம் நக்காவே சாரி சொல்லுவாரா அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து சொல்கிறாங்க, அதோட வந்து அந்த சீக்ரெட் சேம்பரை வேற இவன் உடச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இவங்க கடுப்பாயிருவாங்க. அப்போ வந்து அந்த ஓல்டு மேன் இருப்பார் இன்னொரு மேஜ், அவர் வந்து சொல்கிறாரு, இவன் கண்டிப்பாக பொறாமையால் தான் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். பிகாஸ் அவருக்கு மேஜிக் பண்ண தெரியல, அந்த பொறாமையில உடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சோன்கிரிமோட மாஸ்டர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்துல வந்து நகரவே கூடாது, பேசவும் கூடாது சொல்லிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு வந்து ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, பிகாஸ் அவங்களால தானே இவர் கஷ்டப்படுறாரு அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க கூட தான் வந்து யுல்லும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை முடிக்காரரும் இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, அவன் ரொம்ப நேரம் இப்படியே இருந்தால் அவனுக்கு கோல்டு வந்துடும், பிகாஸ் அவனோட கேட் ஆஃப் எனர்ஜி வந்து ஓப்பனில் இல்லைல்ல, அவனுக்கு ரொம்ப ஹீட்டோ இல்லை ரொம்ப கோல்டோ வந்ததுன்னா அவனை அதுலேருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ யாராவது அவனோட கேட் ஆஃப் எனர்ஜி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்போ யுல் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை, அதோட வந்து இந்த ஊரில் இருக்க யாருக்கும் அந்தளவுக்கு தைரியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வாழ்க்கை முழுக்க அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோவை கொடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துலேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்ன இந்த இடத்துலேருந்து போகிறேன்னு கேட்குறப்போ, ஆமாம் நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு புரியுது, கண்டிப்பாக இந்த உண்மையை நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் முழுசாக நம்புறேன், இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நீ வந்து என்னை மாட்டி விட மாட்டேன், ஸோ இங்கேருந்து போகிறதா நல்லதாக இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அவர் காதுகிட்ட போயிட்டு, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் மீட் பண்ண எல்லாருமே வந்து என்னை கொல்லணும் தான் நினச்சிருக்காங்க, என் வாழ்க்கையிலே முதல்ல ஒருத்தன் வந்து என்னை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கான், அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களா. அவர் அப்படியே ஸ்டன்னாகி இருக்காரு.